திருக்கடைக்காப்புனா ஒரு ஒரு பதிகத்தின் இறுதியில் வந்து அந்த நூல் பயன் சொல்லுவது பலஸ்ருதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அது வந்து யாரால் பாடப்பட்டதும் இருக்கும். அது வந்து நற்றமிழ் ஞான சம்பந்தன் நம்முடைய அவரே ஒரு முத்திரையை பதிப்பார், அந்த மாதிரியும் இருக்கும். இதுல இங்க சப்தபுரீஸ்வரர்னு சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். தாளேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அழகான தமிழ் பெயர் திருத்தாளமுடையார். திருத்தாளமுடையார் என்ன அர்த்தம்? சிவனை காட்டிலும் ஓசைங்கிறது வேற யார் கையால் இருக்க முடியும்? உடுக்கு ஓசை என்பது அவர்கிட்ட தானே இருக்க முடியும். அம்மாவுக்கு வந்து தொனி பிரதாம்பான்னு சொல்றாங்க. அதல்ல, பேர் அழகான பேர், ஓசை கொடுத்த நாயகி. என்ன அழக கவிதையாவே இருக்கு. ஓசை கொடுத்த நாயகின்னு அது வந்து ஒரு அடியெடுத்து கொடுத்த ஒரு பாடல் மாதிரியே. ஓசை கொடுத்த நாயகி கைத்தாளமிட்டு இந்த சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த பிள்ளையார் பாடிக்கொண்டு வந்தா அது பொறுக்கல அம்மையப்பன். ஐயோ கை செவந்துருமே, தாளம் போட்டு கை தாளத்தை போட்டு பாடுதேன்றதுக்காக இறைவன் வந்து பொற்றாளம் கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மா தான் ஓசையை கொடுத்தாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்பா கொடுக்கறது பெருசா கொடுத்துருவார் கிஃப்ட். இவ்வளவு பிஞ்சு கை, இதை எடுத்து இப்படி எப்படி போடும்? அதை லகுவாக்கி அதை தட்டினால என்ன ஓசை வரணுமோ அந்த ஓசையை வர செய்தவள். அதனால்தான் ஓசை கொடுத்த நாயகி என்று அவளை நம்ம கொண்டாடுகிறோம். இன்னைக்கும் எது உண்மையான ஓசையோ ஓங்கார துவனியை எழுப்பக்கூடியவள். அதனால்தான் ஒரு துவனி பிரதாம்பாள் என்று நமக்கு சொல்லுகிறோம். ஓசை கொடுத்த நாயகியும் ஒப்பில்லாத பொற்றாளம் ஆசை மகவுக்கு அருள் செய்த அரணும் அமர்ந்த திருக்கோவில் என்று என்னை எழுத தூண்டியது.